ஆர்கனைசிங் டீம் எல்லாருக்குமே வந்து ஒரு பெரிய பெரிய நன்றி. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்க முன்னாடி இன்னைக்கு வந்து பாட போறேன் அப்படின்னு நினைக்கும் போது, எஸ்பெஷலி எஸ்பிபி முருகா உனக்கு சாரும் ஒரு பிழை இல்லை. சக்தி வடிவேலுடன் தத்துவகி நேரிடும் சண்முகா, சக்தி வடிவே வடிவே சக்தி வடிவேலுடன் தத்துவகி நேரிடும் சண்முகா, உனக்கு குறையுள்ளதோ? வடிவேலுடன் தத்துவகி நேரிடும் சண்முகா, உனக்கு வந்து இப்படி இங்கு இருக்கலாம். என் ஆசான் அன்னையாம் எண்ணமும் எண்ணினேன் தருமையர் பழனி மலையான். சந்தனம் குடிகொண்டு சங்கரன் கும்பிடும் என் தண்டபாணி
நிச்சயமான சொல்லுங்க சார் ஐயா தான் நமக்கு கிடைச்ச ஒரு பெரிய வரப்பிரசாதம். பண்ணாங்க ஆனால் இவங்க பண்ணாரு. அப்போ வந்து ஐயா மேலே எவ்வளோ முடிவு வச்சுருக்காருன்னு இந்த நிகழ்ச்சி மூலிமா தெரியுது. இந்த நிகழ்ச்சியில் கேள்விப்பட்டீங்கன்னா ஒரு 18-19 மொழிகளை பாடியிருக்காரு. எனக்கு கரெக்டாக தெரியல. உண்மையிலே பாருங்க யார் இருந்தாலும் பெரிய விஷயம். உண்மையிலே அவருக்கு ஒரு விழா எடுத்து ரொம்ப சந்தோஷம். நாங்களாம் வந்துட்டு எங்களுக்கு வந்து அந்த ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே மாதிரி இசைக்குழு எல்லாருமே நமக்கு தெரிஞ்சவங்க தான். எதுவுமே சாதாரண கிடையாது. எல்லாமே கலக்கிறவங்க இசை நிலையில கைசெய்தோம். சார் நம்மகிட்ட சொல்லிருக்க போலீஸ் லெஃப்ட்ல வச்சுக்கோ, ரைட்ல வச்சுக்கோ, ஸ்ட்ரைட்ல வச்சுக்கோ. என்ன பார்க்குறேன் ஒரிஜினலாகவே நான் இருந்தான். இது எப்படி இருக்கு? சும்மா
Thank you.
ஆலோசிலவன
ஜெயம் என்றாலே ஜெயிச்சுட்டு இருக்காரு அண்ணன் பரந்தாம அண்ணன். உண்மையிலேயே பெரிய விஷயம். அதாவது திரைப்பட பின்னணி பாடகர் கிட்டத்தட்ட ஒரு 60,000 பாட்டுகள் பாடிய எஸ்பி பாலசுப்ரமணியனுடைய 5ஆம் ஆண்டு நினைவு நாளாக இன்னைக்கு ஒசூர்ல சூப்பராக ஒரு நல்ல நிகழ்ச்சி நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த அண்ணன் பரந்தாமன் நல்லா கைது கொடுங்க ஒரு வாட்டி பார்ப்போம். அதாவது எனக்கு இருக்கிற ஒரே ஒற்றுமை என்னன்னா, இவருடைய இந்த சூழ்நிலை தான் எனக்கு இந்த சூழ்நிலை. ஆனால் முன்னாடி இருந்தால் போச்சு கொஞ்சம் நிறையா இருக்கு அண்ணனுக்கு, அவ்வளோதான் வித்தியாசம். இன்னும் கொஞ்சம் சீரியல்ல ரொம்ப மோகமா இருப்பீங்க இல்லையா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை அதனால தைரியமா வந்துட்டீங்க சீரியல். அப்படி ஏதோ சீரியல் ஓடிட்டு நினைக்கிறேன். எங்க வீட்லயே அதே தாமா. என் வைஃப் எப்போ பார்த்தாலும் 6 to 10 மணிக்கு சீரியல் தான் கையில் ரிமோட் யாருமே கொடுக்க மாட்டாங்க. என் பையனுக்கு வைஃபுக்கு சண்டை வரும். அவன் கிரிக்கெட் பார்க்கணுமா சீரியல் பார்க்கணும் இப்படி போராட்டம். நான் என் செல்லை எடுத்து வெளில போயிடுவேன். நீங்க எப்படி அடிச்சுக்கணும்? அடையப்பா போன் பேசிட்டு மேலே நீ வாங்க போன் அடிச்சுட்டு தண்ணி அழகெல்லாம் உங்க யார் இந்த இம்சை தம்பி கூப்பிடா. இப்படி சீரியல் பார்த்துட்டே இருந்தாங்க எங்க வீட்டுல. அப்போ ஒரு நாள் எனக்கு ரொம்ப போர் அடிச்சு என் பையனை போய் முறுக்கு வாங்கிட்டு வாடா அப்படின்னு சொன்னேன். அவன் வாங்கினா டேபிள் வச்சுட்டு படிக்க போயிட்டான். என் வைஃப் என்ன பண்ணாங்க, சீரியல் பார்த்துட்டு முறுக்கு எடுத்து நல்ல கழிச்சு காரி திட்டாங்க. ஏங்க சீக்கிரம் வாங்க என்னன்னு கிட்ட என்ன வர வர முறுக்கு கசக்குது அப்படின்னாங்க. நான் கீழே குளிச்சு பார்த்தேன். என் வைஃப் சீரியல் பார்த்துட்டு முறுக்கு எடுத்து கழிச்சிக்கிறாங்க. பக்கத்தில் இருந்த கொசுவுக்கு எடுத்து நறுக்கு கழிச்சதுலாம் எப்படி இருக்கும்? கசக்காம என்ன பண்ணும்? எனக்கு உடனே சண்டை வரப்பல என்னங்க அப்படின்னு. இப்படித்தான் நிறைய சீரியல் போகிறதுல. அப்புறம் ஒரு நாள் மீ குழம்பு சட்டியை நைட்டில் சுட வச்சுட்டு ஆஃப் பண்ண ஸ்டவ்வை நைட்டில் ஒன்று பண்ணி வந்து பார்க்குறேன். அப்படி தங்க கலரில் இருக்கு. ஆஹா கடவுள் நம்ம வீட்டுக்கு தங்கத்தை இறங்கன்னு பார்த்தா அடுப்பில் ஆஃப் பண்ணாமல் வச்சுட்டேன். மீ குழம்பெல்லாம் எல்லாம் ஒன்றாகி சட்டி நெருப்பு கலரில் ஆகி போச்சு. இந்த மாதிரி எங்கள் வீட்டில் நிறைய கூத்து நடக்குமா?
உங்க வீட்டுல எப்படித்தானா அக்கா சொல்லிட்டா தலையாட்டாங்க. யார் பேரு? உன் பேர் சொல்றேன்னா அந்த பேர் சொல்றான். மைக்கு நல்லா சொல்றான். உன் பேர் என்ன? ஜோசப். நல்லா கைது. எந்த ஒரு சொந்த ஊரு? திருச்சியில இருக்காங்க. உன் பேர் என்ன? ரோஹித். ஒரு வாட்டி கைது பார்ப்போம். இப்போ நான் கேட்கறதுக்கு தாண்டான பதில் சொல்லுவேன். மைக் கிட்ட போய் என்ன மாதிரி பிடிச்சிக்க, வாய் உள்ள வச்சுக்க. உடனே வாய் உள்ள. என்ன படிக்கிற? அதுக்கு முன்னாடி என்ன படிச்ச? அதுக்கு முன்னாடி என்ன படிச்ச? அதுக்கு முன்னாடி என்ன படிச்ச? அதுக்கு முன்னாடி என்ன படிச்ச? அது ஏன்டா இங்கிலீஷ் மீடியத்தில் போய் அப்புறம் குறுக்கு மொழியில் தமிழ் மீடியத்தில் விட்ட இங்கிலீஷ் மீடியத்தில் படிக்கிற? அஞ்சாவது தமிழ் மீடியம் படிக்கிறா? சரி, அஞ்சாவதுக்கு அப்புறம் என்ன படிச்ச? என்ன மாற்றி மாற்றி பேசுறாங்க. சரி, போகிறதுக்கு அப்புறம் என்ன படிச்ச? மூணாவதுக்கு அப்புறம் என்ன படிச்ச? ஒரு குட்டை நான் வரேன். ரெண்டாவதுக்கு அப்புறம் என்ன படிச்ச? ஒன்றாவதுக்கு அப்புறம் என்ன படிச்ச? தெரியலையா? ஏன்டா பால்வாடியில் எல்கேஜி யூகேஜிலாம் போலையா? போடியா? அதை சொல்லல நீ சொல்லல, அதெல்லாம் சொல்லலையா? சரி, நிகழ்ச்சிக்கு போமா. நம்ம 4 கேள்வி ஒரு டைலாக் சொல்லிட்டு கரெக்டாக போக சொல்லணும். பின்னாடி போகக்கூடாதா, முன்னாடி வரா. அப்படி ஆனதில்ல. இந்த ஃபேன் ஏன் சுத்துது? கரெக்டாக சொல்ல போகிறோம். அடே அப்பா, அறிவாளி தெரிஞ்சது மோசம் பிடிச்சி வேண்டாண்டா. காற்று வர்றது தான் எல்லாருமே தெரியுமா? அந்த ஃபேன் ஏன் சுத்துது? இப்போ அதை விட அறிவாளியாக இருக்கும். அந்த ஃபேன் ஏன் சுத்துது கேட்டால் கரண்ட் வந்தாலும் சுற்றும், சுவிட்ச் போட்டாலும் சுற்றும். அதெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் ஏன் சுத்துது? இது எல்லாரும் தெரியும். மின்சாரம் இல்லாமல் தனியாக ஊற்றுறாங்க. இதெல்லாம் இதை சொல்கிறேன். மின்சாரம் வந்தால் அவங்க சுற்றணும். அது இல்லை, அதோட ஒரு முக்கியமான ஒரு பதில் இருக்கு. அந்த ஃபேன் ஏன் சுத்துது? யாருக்கு தெரியும்? அச்சரங்க அடிச்சதுல 3 தான் இருக்கு. யாருக்காவது தெரியுமா அந்த ஃபேன் ஏன் சுத்துது? இல்லையா? காயிலா? இல்ல இல்ல இல்ல. சொல்லுங்க. சூப்பர். அண்ணனை கை தட்டுங்க. ஒரு வாட்டி கை தட்டி விடுங்க. அந்த ஃபேனுக்கு அட்ரஸ் தெரியாம சுத்திக்கிட்டா எவ்வளவு புதுசா முன்னாடி அட்ரஸ் தெரியுமா இருக்கு? தெரியல, சுத்தி பின்னாடி தெரியாது. அடுத்த ஒரு கேள்வி. பஸ் நீ சொல்ல பஸ் அடிக்குது இல்ல இல்ல இல்ல. நீங்க நெருங்கி வரைக்கும் சூப்பர். அண்ணனை கை தட்டுங்க. அண்ணன் ஒரு வாட்டி கை தட்டுங்க. அந்த பஸ்ஸுனால உட்கார முடியல, அதனால நிற்கிது. செக் பண்றேன்னா இவ்வளவு செக் பண்ண சொல்லு. கடல் அலையில உரல் உருளுது. நல்லா சொல்றேன். கிட்ட வா சிரிக்காத. கடல் அலையில சிரிக்காத சொல்லு. உரல் உருளுது. உருளுதுடா, உருளுது. சொல்லு. கடல் அலையில உரல் உருளுது. உருளுது. சொல்லு. கடல் அலையில உரல் உருளுது. உடல் உருளுதா? உரல் உருளுதா? சொல்லு சொல்லு. உரல் உருளுது. அம்மா சேர்க்க பண்ணா நீ வீட்டுல உடையில உரல் உருளுது. உரல் உருளுது. உழுவுதுடா. கடைசியில மனாவது உருளுது. சொல்லு, வேமா சொல்லு. கடல் அலையில உரல் உருளுது. நீ சொல்றா. கடல் அலையில காணாம போன 10 பேரு, திருப்பி வந்த 10 பேரு. இந்த நேரம் கேட்டா சொல்றேன். ஆனா கடல் அலையில உரல் உருளுது தத்தளிக்கு தாளம் சொல்ல தெரியாது. நான் எவ்வளவு வேகமா சொல்ல பாருங்க. கடல் அலையில உரல் உருளுது தத்தளிக்கு தாளப்படுது. கடல் அலையில உரல் உருளுது தத்தளிக்கு தாளப்படுது. கடல் அலையில உரல் உருளுது தத்தளிக்கு தாளம். இந்த மாதிரி வேகமா சொல்றேன். சொல்லுவியா? சொல்ல முடியா? சரி, ஓகே, ரொம்ப நன்றி. அதெல்லாம் கைது கொடுங்க பையன்களுக்கு.
பிரமாணம் படம் பார்த்துருக்கீங்க. அதில் மம்முட்டி திட்ட போவேன். அவர் மம்முட்டி எனக்கு பிடிச்சிருவார். எதுக்கிறான் பசிக்குங்க. டேய் உன்னை பார்த்தா பண்ணி குட்டி மாதிரி இருக்குது, பசிக்குங்க. சரிடா 3 வேளை சோறு, மாதம் 5 ரூபா சம்பளம், இங்கே தங்கிக்க. சரிங்க அப்படின்னு அவன் வீட்டில் வேலை பார்ப்பேன். ஒரு நாள் மம்முட்டி வந்து கொஞ்சம் மளிகை கடையை பார்த்துட்டா நான் பக்கத்தில் போயிட்டு சொல்லுவார். அப்போ வெந்தயமின் ஒரு நடிகை என்கிட்ட வருவார். அண்ணே ஒரு டின்னு கொடுங்க இந்தாடா. அண்ணே அப்படியே ஒரு பேனா கொடுங்க இந்தாடா. அண்ணே அப்படியே ஒரு கவிதை சொல்லுங்க. டேய் மளிகை கட்டுற கூட நம்மளை பார்த்தா கவிஞர் கண்ணாசமாக இருக்குங்க. என்னடா சொல்ற, நீங்கள் தாடி முத்திரை வச்சா கவிஞர் வாடிங்க. இன்னொரு சொல்றது, நீங்கள் தாடி முத்திரை வச்சா கவிஞர் வாடி. அன்பே பொன்னி. அண்ணே அந்த பொண்ணு பேர் பொன்னி இல்லைங்க, கௌரி. டேய் அரிசி சொன்னா வெங்காயம் சொல்றது எதுடா. நீ ஒரு அரிசி தினமும் என்னை தரிசி. நீ ஒரு பருப்பு என்கிட்ட காட்டாத வெறுப்பு. நீ ஒரு உப்பு உன்னை பார்க்காதா தப்பு. நீ ஒரு சக்கரை என் மேல காட்ட அக்கறை. நீ ஒரு உலகா நீ தான் உலக அழகா. நீ ஒரு மல்லி எங்க அம்மா உனக்கு வெள்ளி. நீ ஒரு சேமியா எங்க அம்மா உனக்கு மாமியா. மொத்தத்தில் நீ ஒரு பெருங்காயம் என் இதயத்தில் ஏற்பட்ட பெருங்காயம். அண்ணே கவிதைலாம் நல்லா இருக்குங்க. அப்புறம் கொண்டு போய் கொடுக்கணும். என்னை கொண்டு போய் கொடுக்க பயமா இருக்கு. அதுக்கு நான் என்ன பண்ணுறது? என்னை உங்களை பார்த்தா எங்கள் செத்து பண்ண மாமா இருக்கு. இதுதான் சொல்ல பார்த்தேன். அப்புறம் டிக்கெட் அவருக்கு அவர் என்ன டிக்கெட் எடுத்தாருங்க. டேய் இப்போதான் டிக்கெட் உங்களை எடுத்துட்டாருங்க. ஏங்க எங்கள் அப்பா தாங்க எடுத்துட்டாருங்க அப்படின்னு பாடி கொடுத்தார். டேய் என்னடா டிக்கெட் பண்ணி கொடுக்குற? அதான் சொன்னீங்க என்ன டிக்கெட் எடுத்தாருன்னு. சரி என்னடா பண்ணுறது? ஓரவில் கொடுத்துட்டு போயிட்டாரியா? டேய் பெத்த அப்பாடா, பெத்தான் செத்தான் காலம் முறை பார்க்கல ஆத்தா தான் அப்பா தான் கூப்பிட்டு போயிட்டே இருக்கீங்க. என்னடா பண்ணுறது? ஒரு 5000 பணம் கொடு. இருக்கிற 1000 ரூபா என்னையா அவசரமாக பேசுற? பாதி இறக்கணும், கான்ட்ராக்ட் புக் பண்ணணும், வீட்டுக்கு கொண்டு போகணும், பந்தலை கட்டணும், பாடையை கட்டணும், 3ஆம் நாள் பாலத்தில் பதினாறு கறி தயார் பண்ணணும். இது யாரும் அப்பனா காசு தருவான்? டேய் என்கிட்ட 5 ரூபா இருக்கு. அப்பா இவன் 5 ரூபா இருக்கான். சரி சரி நல்லா ஆமி பஸ் அப்படி எவ்வளோ நேரம் முடிச்சிருக்கு? 5 ரூபா காசு தான். மஞ்சள் இருக்கின்றான், மாணவன் இருக்கின்றான், கேட்டவன் இருக்கின்றான், கிழத்தியவன் இருக்கின்றான். ஆனால் நீ கேட்க ஜாமீன் வந்து கிடைக்கல. நீ ஜாமீன் எங்கே இருக்கமா? யோ என்ன லூசு நான் பேசுகிறேன். ஜாமீன் மீன் மார்க்கெட்டா எங்கே கேட்பாங்க? கோயம்புத்தூருக்கு எல்லா மாதிரியும் போயிட்டு கடல்லே இல்லையா. நன்றி வணக்கம். இது வந்து பேச அப்படின்னு நல்லா சொன்னாரு. ஒன்றும் இல்லை வலிமையில வாய்ஸ் எடுத்து பேசுவேன் அதுதான் சொல்லிருக்காங்க. வேற ஒன்றும் இல்லை. நியாயமா இல்லை நியாயமானு கேட்குறது. ஒரு படத்துலயாச்சும் உறுப்பியா விட்டீங்களா? அங்க போனா அழகா கிடைக்குது, இங்க போனாலும் அழகா கிடைக்குது. ஏதாச்சும் ஒரு படத்துல ஒழுங்க அந்த கரெக்ட் அப்படியே பாட பண்ணி வந்துட்டீங்களா? கிடையாது. இல்ல முசு பேத்தி இது மட்டும் இல்ல, இன்னொரு பயங்கரம் வந்துருக்குது. அப்படி சொல்லக்கூடாது. ஏன்னா அண்ணன் அவன் வந்து அப்படியே ஜாலியா சுத்தானா அப்படி போட சமுத்தான ஒரு பொருள் படுப்பாரு. வந்த உடனே ரஜினி பாட்டுக்கு ஆனாலும் பாரு ஒரு ஆட்டம். ஐயோ ஐயோ கரைக்கிட்டாரு. அதாவது பாத்தீங்கன்னா எல்லா படத்தையும் இவரு அவரு சொல்லிட்டு தான் மிக்ஸ் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அந்த திங்காக மட்டும் இருக்கா பாத்தீங்களா? செக்க கொட்டி மூச்சு அடிச்சு மூச்சு பச்சாஜில ஆட்டம் வலிக்கிட்டு இருக்காங்க. அவன் மட்டும் கண்ணே சாரியே ரொம்ப தேங்க்ஸ் இந்த வாய்ப்பு கொடுத்ததுன்னு சொல்லி போயிட்டே இருக்கு. தேங்க்யூ. நன்றி வணக்கம். அனைவரும் நிகழ்ச்சியை கண்டுகளியுங்கள். Thank you.
नील पंकज प्रपंच का